இறைவணக்கம். கண்ணுக்கு தெரியாதா? மழை சொட்டு சொட்டு சொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, நான் இங்கே, நீ எங்கே? மழைக்கு பேர் ஷவர்ன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஐ கரெக்ட்? தாத்தா தமிழில் கேட்க தாத்தா, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியல. இல்லை இல்லை, மழை வருது, அதுக்கு ஆங்கிலத்தில் என்னென்ன அழைப்பாங்க? ஒருவேளை ரெயின், ஷவர்னு சொல்லுவாங்களா? ஓகே. ஒரு இடத்துலேருந்து தண்ணி கடலை நோக்கி போயின்னு இருக்குது, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு ரிவர் தாத்தா. ஓ, ரிவர். அப்போது ஒரு மவுண்டன் மேலேருந்து கீழ் நோக்கி தண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கிறது, அதற்கு என்ன பெயர் தாத்தா? உங்களுக்கு அது கூட தெரியலையா? வாட்டர் ஃபால்ஸ். தாத்தா இங்கிலீஷில் நல்லா பேசுங்க தாத்தா, நீங்கள் கொஞ்சமாக பேசினாலே நல்லா பேசுங்க தாத்தா. எஸ், வாட்டர் ஃபால்ஸ். அப்போது கீழே பூமியிலேருந்து கீழேருந்து மேலே தண்ணி அடிச்சா அதுக்கு நான் பேர், அதுதான்மா ஷவர். நாட் ஷவர். ஷவர் மேலேருந்து கீழே வந்து ஷவர், கீழேருந்து மேலே ஒரு தண்ணி போகிறது பூத்தொட்டி மாதிரி, சாரி வாட்டர் தொட்டி வாட்டர் தொட்டினாக்கா அது டேங்க் அது. ஓகே, ஷவர். நோ ஷவர் இல்லை. பத்தியா வயசானவே இதே தான். சின்ன விஷயத்தை கூட நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சாரி, நமக்கு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல் வயதானவங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் குறைவு. தாத்தா உங்களை பார்த்தா சின்ன பையன் இருக்கிறீங்க, இன்னும் என்ன சொல்லலாம், வேட்டைக்காரன் மாதிரிக்கிறீங்க. நீங்கள் என்ன தாத்தா உங்களை தாத்தா தாத்தான்னு சொல்கிறீங்களே? இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். தாத்தா மேக்சிமம், அதிகபட்சமாக நான் போய் சொல்ல மாட்டேன். எஸ், முடிந்த அளவுக்கு எனக்கு போய் சொல்ல மாட்டேன். ஓகே, அது மாதிரி பாருங்க, அந்த அந்த கீழே இருந்து தண்ணி வருது, அதுக்கு என்ன பேர்? டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்களே. ஓகே, எனக்கு ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னவோ சொல்லலான்னு யோசித்து மறந்துட்டேன் பாரு. நீங்கள் தான் சொன்னீங்களே தாத்தா, உங்களுக்கு வயசாச்சு எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் மறந்துட்டா கூட பரவாயில்ல தாத்தா, டோன்ட் வரி. ஓ, நீங்கள் கூட இங்கிலீஷில் பேசுகிறீங்களா? சொல்லுங்களே. தாத்தா கூட சேர்றவங்கெல்லாம் தாத்தா புத்தியே வருது, நல்ல பசங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லவங்களாக இருப்பீங்க. நீங்கள் தாத்தா பின்தொடர்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இதான இந்த ஸ்டாக் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 4 நல்லக்கிற கல்லாக்குட்டியை சாப்பிடும்போது ஒரு சொத்த கல்லாக்குட்டியை சாப்பிட்றலாம். இது வந்து ஒரு ஆசிரியர், நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது வயதில், அப்போ ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் சொல்லுவார், கஷ்ட காலம்தான், சும்மா அது வேடிக்கைக்காக, அதனால் அவர் தவறான செய்தி கொடுத்தார் என்பதற்கு சொல்ல முடியாது, அது விளையாட்டாக சொன்னார். இந்த கஷ்ட காலத்தில் நம்ம ஃபுட்டெல்லாம் எப்படி சாப்பிட்றோன்னாக்கா, ஒரு 4 நல்ல கல்லாக்கொட்டியோட ஒரு சொத்த கல்லாக்கொட்டியை போட்டு சாப்பிட்றலாம். ஏன்னா அப்போ பாதி கல்லாக்கொட்டை இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் இருக்கிற மீதி கல்லாக்கொட்டை சொச்சா இருக்கும், அதனால் அது வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு வேடிக்கையாக சொல்லுவாள். யாரா அந்த வாத்தியார் இந்த மாதிரி சொத்த கலக்க சாப்பிட்டு சொல்லிக்கிறாருன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு வேடிக்கைக்காக. இவ்வளோ பேசும்போது ஒரு சிரிப்புக்காக நான் இந்த ஜோக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 நல்ல கல்லாக்கொட்டியை சாப்பிடும்போது ஒரு சொத்த கல்லாக்கொட்டியை சாப்பிட்டுங்கோ அப்படின்ட்டு சொன்னார்.
ம். அப்புறம் அப்புறம் ஆ நான் அந்த எதை மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ ஞாபகம் வந்துச்சு. முடிக்கலாம், அந்த வீடியோ முடிக்கலான்னும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா அத வந்து ஒரு அரைகுறையா விட்டுட்டு போயிட்டுருப்பேன். ஃபவுண்டன் ஃபவுண்டன் ஒரு கீழே ஒரு அ அ கீழேருந்து தண்ணி மேல் நோக்கி ஒரு ஷவர் மாதிரி மேல் நோக்கி போகிறதுக்கு வந்து ஃபவுண்டன் சரி சொல்லுவாங்களே. அ அ உங்களோட நான் இவ்வளோ நேரம் சும்மா கொஞ்சம் ஜோக்கா சிரிச்சுக்கின்னு பேசியிருந்தேன். ஏன்னாக்கா இந்த சிரிச்சுக்கின்னு பேசுனாக்கா ஒரு சிரிக்க சிரிக்க அது உடலுக்கு ஒரு புத்து உயிர் எனர்ஜி வருது என்ட்டு நான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களோட நான் நீங்கள் சிரிக்கிறீங்களோ தெரியல, நீங்கள் தூரமாக இருந்து காதில் கேட்டுக்கிறீங்க. அதனால் நீங்கள் சிரிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களோட சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டேன். பல்ல காட்டினாவே சிரிக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்படி கொஞ்ச நேரம் இது சிரிச்சுக்கின்னு பேசினது பாருங்கள், எனக்கு ஒரு எனர்ஜி எனர்ஜி எப்படி நினைக்கிது கை ஒரு எனர்ஜி வந்தது. அதே போல் நீங்கள் எப்போதும் சிரிங்க. நீங்கள் எது ஜாஸ்தி சிந்திக்கிறதோட கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சுக்கின்னே சிந்திங்க. உங்களுக்கு உடலில் ஒரு புத்துணர்ச்சி வரும். நீங்கள் சிந்தனை செய்கிறதெல்லாம் அதுக்கு உரம் போட்ட மாதிரி நீங்கள் சிந்தித்ததெல்லாம் உபயோகமாக உள்ளதாக இருக்கும். மூஞ்சியை வச்சுக்கின்னு நாளா இதுன்ட்டு இருந்தாக்கா உடம்புக்கு அது கெடுதல். அது கவலைப்படாதீங்க. சொல்லுவாங்க, கப்பல் ஒரு கப்பல் வியாபாரி ஒரு கப்பலில் ஒரு பொருட்கள் போகுதுன்னா பல விதமான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கடல் வழியாக போகும். அப்போ அந்த கப்பலில் எவ்வளோ வேல்யூபிள் திங்ஸுங்கெல்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட கப்பல்லே கவிழ்ந்து விட்டாலும் கவலைப்படாது. நீங்கள் அப்போ வர கவலைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. கீழே விழுந்து கப்பலில் தவறி தண்ணியில் விழுந்துச்சுனாக்கா தவறி விழுந்துட்ட பிறகு வருத்தப்படவே கூடாது. அது காந்தி கணக்கில் வச்சுங்கோ. அதெல்லாம் தாத்தா காந்தி கணக்கு சும்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஏதோ லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு கூட தெரிலப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க, அது காந்தி கணக்கில் போச்சு விடு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்க. அதுக்காக பைத்தியக்காரமாக சிரிச்சு நிற்காதீங்க. ஒரு சந்தோஷமாக சரிங்க. அதோட மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க மற்றவங்களை சந்தோஷமாக வைக்கும்போது அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால் சிரிப்போம். அந்த கப்பல் தினம் சொன்னீங்களே தாத்தா, என்ன தாத்தா அது? கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டாக்கா நமக்கு திரும்ப வர போகிறதில்ல. அப்பேற்பட்ட கப்பலில் தவறி தண்ணியில் விட்டாங்களோ கன்னத்தில் கையை வச்சுக்கின்னு என்னடா இப்படி ஆயிடுச்சான்ட்டு சொல்லுவாங்க. அந்த கவலைப்படுறதுக்கு எவ்வளோக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த விலை உயர்ந்த கப்பலில் இருக்கிற பொருட்கள் வீணாக போச்சேன்னு கவலைப்படுறதுனால நமக்கு கிடைக்காது. அதனால் அப்பேற்பட்ட கப்பல்லே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது. அதனுடைய பொருள் என்ன? கவலைப்படாது. கவலைப்படுறதுக்கு ஆப்போசிட் என்ன? சிரிங்க. நான் தாத்தா அப்பேற்பட்ட கப்பலில் இருக்கிறதெல்லாம் கீழே போச்சு, நீங்கள் சிரிங்கன்றீங்களே தாத்தா. கவலை இல்லை, அதுக்காக அழகிறீங்களா? கொஞ்சம் அழுங்க, கொஞ்சம் கவலைப்படுங்க, அதிகம் கவலைப்படாதீங்க. தாத்தா உங்கள் மூஞ்சை காட்டுங்க தாத்தா, கண்ணை காட்டுங்க தாத்தா. கண்ணுக்கு தெரியாதான்றீங்களா? இப்படி மூடி இருந்தாக்கா உங்களால் எங்களை பார்க்க முடியாது.
மற்றவங்கள பார்க்கக்கூடாது. இப்போ தொப்பியை மேலே தூக்கிட்டு உங்கள் கண்ணு காட்டுங்க. டோ அதே கண்கள். என் செல்வங்களுக்கு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும். நீங்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வயிறு நிறைய உணவு சாப்பிட்டு இந்த நாளெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு நான் உங்களை அப்படி வைக்க வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நீ தான் சொல்லிங்க, நம்ம வேண்டியதால பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு டைரக்ட் டீலிங் அவர். நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இது ப்ரோக்ராம்ட்டு எல்லாத்தையும் நமக்கு கடவுள் கொடுப்பாரு. நீ சொல்லிங்களே தாத்தா, அந்த நம்பிக்கையில் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாளெல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஆசை வச்சிங்களே. அதே மாதிரி தான் நீங்கள் தான் அப்பப்போ வேறு நாள் சொல்லுவீங்களே, இந்த செவத்துல பால் மாதிரி நமக்கு கிடைக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் எப்போ மற்றவங்கள வாழ்த்துறீங்களோ அது வாழ்த்துங்க, அந்த செவத்துல பந்து மாதிரி உங்களுக்கு வந்து சேரும் தாத்தா. நம்ம எல்லோரும் நல்லா இருக்கலாம் தாத்தா. என்னங்க எங்களை விட நீங்கள் நல்லா இருக்கணும் தாத்தா. என் செல்வங்களே, அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானும் வருவேன். என் உடன்பிறப்புகள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு உங்களிடம் சொல்லிக்கொண்டு அது மகிழ்ச்சியோடு நான் உங்களை வெளிப்படுகிறேன். மகிழ்ச்சி.